வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவநிதியில் புதுசாக ஜாயின் பண்ணவங்க பேமெண்ட் ஸ்லிப் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் நம்மளோட மெயின் வெப்சைட் வந்து உங்களுக்கு லாகின் பேஜ் இப்படி தான் வரும். இந்த லாகின் பேஜில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் ஐடி மெம்பர் ஐடின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல உங்களோட ஐடி நம்பர் JN போட்டு ஒரு 5 நம்பர் வரும். ஸோ அதுதான் உங்களோட மெம்பர் ஐடி. அந்த மெம்பர் ஐடி அந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். புதுசாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே அவங்களோட ஃபோன் நம்பர் தான் பாஸ்வேர்டாக ஒரு 10 டிஜிட் நம்பர் வரும். ஸோ அதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் போட்ட ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்குதா அப்படின்றது ஒன்ஸ் செக் பண்ணணுன்னா பக்கத்தில் ஒரு பிங்க் கலரில் ஏரோ மார்க் காமிச்சு நம்பர் கண்ணு மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ண நம்பர் காமிக்கும். அதை கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஒன்ஸ் இந்த ஐடி நம்பரையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டோடனே கீழே கடைசியில் லாகின் அப்படின்னு பாருங்கள். லாகின் கொடுத்து உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணோடனே உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் வரும். இதில் உங்களோட ஐடி நம்பர், உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டைம், ஸோ இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிங்க, அதனால் டேரக்ட் ரெஃபரல் மெம்பர் 0, சென்ட் அமௌண்ட், இந்த அமௌண்ட் எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தான் சேர்ந்துருக்கோம். ஸோ அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளணுன்னா இது மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். இந்த ஃபார்மில் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவரோட பேர், அவரோட ஐடி நம்பர், ஸோ உங்கள் டீட்டெயிலெலாம் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் டைம் அண்ட் எக்ஸ்பைரி டைம் இது 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பணம் கட்டணும். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டைம்லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்லிப்பை இதில் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்லோடு பண்ணாமல் விட்டாலும், பேமெண்ட் பண்ணலனாலும் ஒன்ஸ் இந்த ஐடி போயிடும். அதனால் இமீடியட்டாக இங்கே சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இங்கே ரிஜிஸ்டர் பண்ண உடனே பேமெண்ட் ஸ்லிப்பை அப்லோட் பண்ணுங்கள். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிமார்க் அப்படிங்கிற இடத்துல பெண்டிங்னு இருக்குது பாருங்கள். ரெண்டாவது ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பெண்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுவும் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஒன்ஸ் இதில் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்குது, கிளிக் டு பே அப்படின்ட்டு. ஸோ இந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவரோட பேர், அவரோட ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், அவரோட யூபிஐ ஐடி, அவரோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஸோ அவர் கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, பேங்க் நேமு, பிரான்ச்சு, A to Z எல்லாமே இங்கே காமிக்கும், ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதில் இப்போ ஜிபே இருந்தால் ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்பேயில் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எந்த வழி ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதில் அவருக்கு பேமெண்ட் அனுப்பணும். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அவருக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ, ஸோ இங்கே 200லேருந்து 210க்குள்ளே தான் வரும், ஏதோ ஒரு அமௌண்ட் வரும். அந்த பேமெண்ட் நீங்கள் அனுப்பணுமா அவருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஜிபேலையோ, ஃபோன்பேலையோ, பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லையோ, பேடிஎம்லையோ பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அதில் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர், கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்லி 12 நம்பர் கரெக்டாக காமிப்பாங்க. அதை இந்த இடத்துல இப்போ நான் பார்த்துருக்கேன், ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள், பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நம்பர், இந்த இடத்துல அந்த 12 நம்பர் போடுங்க. இதுவே ஃபோன்பேவாக இருந்ததுன்னா அங்கே ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு 25 டிஜிட்டுக்கு மேலே காமிப்பாங்க. அதை போடக்கூடாது, அது போட்டால் எரர் அப்படின்னு வரும். அதுக்கு கீழே UTR நம்பர் அப்படின்னு வரும். அந்த UTR நம்பர் பார்த்தீங்கன்னா 12 நம்பர் தான் இருக்கும். ஸோ அந்த நம்பரை இந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேடிஎம்மில் போனீங்கனாலுமே உங்களுக்கு அது மாதிரி ஒரு UTR நம்பர் தருவாங்க, அதை போட்டுக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் நம்பர் போனீங்கன்னா 12 நம்பர் தான் இருக்கும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில். ஸோ அந்த நம்பர் கரெக்டாக நோட் பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸோ தப்பாக டைப் பண்ணாலுமே சில வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சூஸ் ஃபைல். ஒன்ஸ் நம்ம இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்த நம்ம டச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கூகுள் குரோமில் இருந்துட்டு பர்மிஷன் கேட்பாங்க. உங்களோட ஃபோட்டோ அசஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட ரெக்கார்டிங், ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் ஓன்லி திஸ் டைம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு வாட்டி மட்டும் அந்த பர்மிஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பிக்சர்ஸை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வீடியோ சப்போஸ் நீங்கள் எதாவது அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ இந்த பர்மிஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்தா தான் உள்ளவே போகும். சார் ரெண்டாவது இந்த ஆடியோ ரெக்கார்டிங். ஸோ நம்ம வீடியோவாக நீங்கள் உள்ள அப்லோட் பண்ண சொல்ல அது ரெக்கார்டிங் வரும், அதுக்கும் பர்மிஷன் கேட்பாங்க. ஓன்லி திஸ் டைம். ஸோ இது 2 வாட்டி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கேமரா ஃபோட்டோவாக அப்லோட் பண்ண போகிறீங்களா, வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற மீடியா பிக்கர்லேருந்து எடுத்து செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றது கேட்கும். இதில் இந்த கடைசியாக மீடியா பிக்கர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
இதை செலக்ட் பண்ண உடனே உங்களோட கேலரியில் இருக்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டு, நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த இமேஜ் கரெக்டான இமேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் கடைசியில் அது மாதிரி ஒரு ஏரோ மார்க் காமிச்சிடும். அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த இமேஜோட ஃபுல் ஸ்க்ரீன் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டான இமேஜ் தானா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை செக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ண உடனே இந்த இமேஜ் செலக்டட் ஆகிடும். அந்த இமேஜ் செலக்டட் ஆனவுடனே இந்த சூஸ் ஃபைல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ஃபைல் நம்பர் வந்துடும். ஒன்ஸ் இந்த இடத்துல அது வந்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து யுவர் ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த யுவர் ரிமார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் செலுத்துனீங்க இல்லையா, அது ஜிபேவா, ஃபோன்பேவா, பேடிஎம்மா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, ஸோ நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணீங்களோ அதை அங்கே இடத்துல டைப் பண்ணுங்கள். இல்லை இப்போ உங்களுக்கு பதில் வேறு யாராவது பேமெண்ட் பண்ணிங்கனாலும் அந்த பேமெண்ட் பண்ணவரோட பேர் பெய்டு பை போட்டு அவரோட பேரை போட்டு இவர் பே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்ன ரிமார்க்கோ அந்த ரிமார்க்கை அந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட் பட்டன். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஸ்லிப் இங்கே அப்லோட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட்டட் அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்த உடனே இங்கே ஓகேன்னு கீழே இருக்கும், அந்த ஓகே பட்டனை டச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அந்த ஓகே பட்டன் டச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பேமெண்ட் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த டைமர் 4 hours டைமர் இருக்கு இல்லையா, அந்த டைமர் போயிட்டுருக்கும். கீழே ரிமார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்னு இருந்தது, இப்போது எல்லோ கலரில் உங்களுக்கு பெய்டு அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா போதும். ஒன்ஸ் இந்த 2 சேஞ்சஸ் வந்துட்டால் உங்களோட பேமெண்ட் ஸ்லிப் அப்லோட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். பேமெண்ட் ஸ்லிப் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டா இங்கே யாருக்காகவும் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டியது கிடையாது. அதுவும் கனெக்ட் ஆன் போனஸ் ஐடி அப்படின்னு காமிச்சிதுன்னா நீங்கள் யாருக்குமே பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் பண்ண நபர் உங்களுக்கு தெரிஞ்சவர், உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருந்தால் அவருக்கு ஃபோன் பண்ணி இமீடியட்டாக ஆக்டிவேஷனுக்கு சொல்லுங்கள். வேறு யாருக்குமே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவங்கவுங்க உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறும் சொல்லி கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.